ஒரு புளிக்குழம்பு வைக்க போகிறோம். இது நாட்டு சுண்டைக்காய் 50 கிராம் அளவுக்கு இது இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 25 கிராம் வெள்ளைப்பூடு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தக்காளி போட வேண்டியதில்லை, தேங்காயும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அதில் இந்த கரண்டியில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை அதில் போட்டாச்சு. சுண்டைக்காய் கொஞ்சம் வெடிக்கும் போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு. சுண்டைக்காய் வெடிச்சிரும். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சுண்டைக்காயை போட்டு அடுத்து சுண்டைக்காய் வெடிச்சிரும். கொஞ்சம் நேரம்